பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம சகோதர அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் தன்னோட பிரசங்கத்துல சொன்ன ஒரு சாட்சியை குறித்து பார்க்க போறோம். ஜெம்ஸ் பணித்தளம் 50 ஆண்டு நிறைவேறினதுனால 25 இடங்கள்ல ஸ்தோத்திர கூட்டம் மாதிரி ஒழுங்குபடுத்தியிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு கூட்டத்திலையும் 40,000 பேர் கலந்துக்கிட்டாங்க. அப்போ ஆறான்ற பட்டணத்துல ஒரு சகோதரி கலந்துக்கிட்டாங்க. அந்த சகோதரிக்கு மைக் கொடுக்கப்பட்டுச்சுங்க. அப்போ அவங்க எழுந்து ஒரு சாட்சி சொன்னாங்க. அந்த சகோதரி யார் அப்படின்னா, கவர்மெண்ட் ஹை ஸ்கூல்ல அசிஸ்டன்ட் ஹெச்எம்மா இருக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன சாட்சி சொன்னாங்க அப்படின்னா, கணவர் ரட்சிக்கப்படாதவங்க, நானும் ரட்சிக்கப்படாம தான் இருந்திருந்தேன். ஜெம்ஸ் ஊழியத்திலிருந்து ட்ராக்ஸ் கொடுத்து எனக்கு சுவிசேஷம் சொன்னாங்க. அப்போ நான் கர்த்தரை என்னுடைய ரட்சகரா ஏற்றுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் நான் கர்த்தரை விசுவாசிச்சேன், வேதவசனம் வாசிச்சேன். என்னோட கணவருக்கு ஒரு குறை இருந்தது. அது என்ன குறை அப்படின்னா, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வெண்குஷ்டத்தினால நிறைந்திருந்தாங்க. அவங்க எங்கேயுமே போக முடியல, மார்க்கெட்டுக்கு போக முடியல. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில வீட்டிலேயே இருந்தாங்க. அப்போ இந்த சகோதரி சொல்றாங்க தன்னோட ஹஸ்பண்ட்ட, நீங்க இயேசுவை விசுவாசிங்க. ஏன் அப்படின்னா, நான் வாசிச்சதின் மூலமாக தெரிய வந்துச்சு, ஏசப்பா நிறைய அற்புதங்கள் செஞ்சிருக்காங்க. அன்னைக்கு செஞ்ச ஏசப்பா இன்னைக்கும் செய்வாங்க. நீங்க ஏசப்பாவை விசுவாசிங்க அப்படின்னு சொல்லும்போது, தன்னோட கணவர் அதை ஏற்றுக்கொள்ளல, விசுவாசிக்கவும் இல்லை. இருந்தாலும் அந்த சகோதரி தொடர்ந்து முயற்சி செஞ்சு ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் சொன்னாங்க, நீ விசுவாசத்தினால் தேவனுடைய மகிமை காண்பாய் அப்படின்னு வசனம் இருக்குங்க, நீங்க நம்புங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு உள்ளுணர்வு இருந்துச்சு, சரி பண்ணலாம் அப்படின்னு. இருந்தாலும் அவங்க முழுசா நம்பவே இல்லைங்க. இதை பார்த்த இந்த சகோதரி, நீங்க விசுவாசிங்க, விசுவாசிக்காம போங்க, நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் இந்த காரியத்துல அற்புதம் செய்வார் அப்படின்னு தன்னோட கணவன் மேல தன்னுடைய கரத்தை வச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த ஜெபம் முடிஞ்ச பின்னாடி தன்னோட கணவனுடைய அந்த வெண்குஷ்டம் முழுவதுமாவே குணமாயிருச்சுங்க. அவங்களோட தோல் எல்லாமே பழைய மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த கணவரும் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க. இந்த சாட்சி சொல்லும் போது அவங்க கணவரை அந்த கூட்டத்துல இருந்து எழுப்பி விட்டு, இதோ பாருங்க இவங்க தான் என் கணவர் அப்படின்னு சொல்லும் போது எல்லாருமே அவங்க கணவரை ஆச்சரியமா பார்த்தாங்க. இந்த சாட்சி அந்த கூட்டத்துல ரொம்பவும் பேசப்பட்டதுங்க. ஸோ இதே போல உங்களுடைய கணவருக்கோ உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கோ ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா, நீங்க விசுவாசத்தோட அறிக்கை செய்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் இப்பவும் அற்புதம் செய்ய வல்லவராய் இருக்காருங்க. வேதத்துல வாசிச்சது மட்டும் இல்லைங்க, வேதத்துல வாசிச்சது இன்னைக்கும் நடக்குன்றதுக்கு இந்த ஒரு சாட்சி பயனுள்ளதா இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இதை நீங்க மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் இந்த சாட்சியின் மூலமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you. Jesus loves you.